தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் நலச்சங்கம் தமிழ் இலக்கிய பாசறை கோவை இணைந்து நடத்துகிற இந்த இனிய ஆசிரியர் தின விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதை நான் பெரிதும் மகிழ்வாக நான் கருதுகிறேன். அன்புக்கும் பேசிய அன்பு நண்பர், கல்லூரி காலம் தொட்டு என் கைபிடித்து ஓடுபவர், மதிப்பு முனைவர், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சமூக சேவையாளர் என்று பண்புகளோடு பயணித்து வருகிற கவிஞர் கோவை கிருஷ்ணா அவர்களே, இன்று இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கிற கவிஞர் மதிப்புக்குரிய ரவீந்திரன் ஐயா அவர்களே, துணைத் தலைவராக பொறுப்பேற்று என்னை ஊக்குவித்து மகிழ்வித்திருக்கிற என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி தமிழாசிரியரும் வாழ்நாளெல்லாம் என்னோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற புலவர் அப்பாவண்ணா அவர்களே, கலைக்கவிஞர் கோட்டீஸ்வரன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளே, அரங்கில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, ஒவ்வொருவராக பெயரை அழைத்தால் எனக்கு ஒதுக்கப்பட்ட 10 நிமிடம் போதாது என்பதால் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி மகிழ்கிறேன். கௌசல்யா அவர்களே, ஆசிரியர் தினம் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆசிரியர்கள் தான் உலகத்தை மாற்றி அமைக்கிறார். ஆசிரியர்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை விட மகிழ்ச்சியான மாணவ மலர்களோடு பூங்காவில் விளையாடுகிற பாக்கியம் ஆசிரியர்களுக்கு தான் கிடைக்கிறது. மருத்துவர் என்றால் தினசரி அவர் நோயாளிகளோடு பழகிக் கொண்டிருக்கிறார். நீதிபதி என்றாலும் காவல்துறை என்றாலும் அவர்கள் குற்றவாளிகளோடு பழகிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல். நீதிபதி எடுத்தால் குற்றம் சுமத்தப்பட்டவர்களையும் காவல்துறையும் தான் அவருடைய அன்றாட வாழ்க்கையாக அமைகிறது. ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரை எதிரான சிற்பிகளை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக ஆசிரியர்கள் விளங்குகிறார். என் ஆசிரியருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அவருடைய மகனை பற்றி. நான் என்னை பற்றியே என்னுடைய ஆசிரியருக்கு ஒரு கவிதை எழுதினேன். எந்த கவிதை என்று கேட்டால், தேனியை போல பறந்து வளர்ந்து சேகரித்த புதிய கருத்துக்களோடு வகுப்படைக்கு வந்து கருத்த நேரத்தை போல கருத்துக்களை பொழுதியது. அதனால்தான் உங்கள் சாது கற்றவர்கள் கூட சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்று ஆசிரியர்கள் தங்களை கடந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு 5 C கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லுது. நம்முடைய முத்தமிழ் அறிஞ முதல்வர் சொன்னார், கடிதாசினை பார்க்கும் போது விஷ் பண்ணக்கூடாது என்பதற்காக விஷ் செய்து விஷ் பண்ணுவார். அவர் செய்கிறார். விஷ் பண்ணக்கூடாது என்பதற்காக எனக்கு விஷ் பண்ணுவேன். கோவை கிருஷ்ணாவுக்கு கிஸ் பண்ணினார். அவர் ஒரு அலாதியான அன்பு இருக்கிறார். அது ஆசிரியர்கள் 5 C கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். பல மாணவர்களை, இளைஞர்களை சந்தித்த பிறகு ஒரு மனிதன் வாழ்வாழ்வு வாழ இந்த 5 C முக்கியம் என்பதை நான் உணர்ந்து அதை சுருக்கமாக சொன்னால் தான் இப்பொழுது புரிகிறது. 5 C என்ன என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் C வந்து கேரக்டர், ஒழுக்கம். திறமை இருந்தால் ஒருத்தர் சிகரத்துக்கு போனா ஒழுக்கம் இல்லாட்டி அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் திசைகளை 8ஆக பிரித்தார்கள். இசையை 7ஆக கொடுத்தார்கள், சரிகம பதவி என்று. இசை 7ஆக கொடுத்தவர்கள் சுவை 6ஆக கொடுத்தார்கள். அது சுவையோடு சாப்பிடுகிற பழக்கத்தை நமக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது 2 சுவைகளை நாம் சரியாக சாப்பிடுவதில்லை. கசப்பை சாப்பிடுவதில்லை, துவப்பை சாப்பிடுவதில்லை. அதனால் காலையில் எழுந்ததும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மாற்றி சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வம் என்று நேஸ்கோடி மூடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வம் என்று. ஆகவே நிலத்தை 5ஆக பிரித்தான், காற்றுக்கு 4ஆக பெயரிட்டான். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றுக்கு 4ஆக பெயரிட்டார். காற்றுக்கு 4ஆக பெயர் வைத்த தமிழன் மொழியை 3ஆக பிரித்தான், இயலிசை நாடகம் என்று. மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கை 2ஆக வகுத்தான், அகம் புறம் என்று. இப்படி வாழ்க்கையை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான், அதை நீரும் வேறு சொன்னார். ஆகவே ஃபர்ஸ்ட் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கம் தான்.
ஒழுக்கம் என்று சொன்னது இப்பொழுது ஏஐ டெக்னாலஜி வந்துவிட்டது, நிறைய விஷயங்கள் மாறிவிட்டது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஒரு மரத்தை பார்க்கிறோம், அந்த மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் வேர்கள் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. அதுபோல் தான் விஞ்ஞான தொழில்நுட்பம் என்பது ஆண்டுதோறும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், மரம், இருந்தோம் என்ற தனித்தன்மை மிக்க பண்புகள் எப்பொழுதும் மரத்தின் வேலை போல நம்முடைய வாழ்க்கையின் வேர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி வருகிறேன். ரூட்ஸ் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சி வந்து கேரக்டர், இரண்டாவது கரேஜ், துணிச்சல் மிக்கவர்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டும். எதற்கும் பயந்தாங்குடிகளாக இருக்கக்கூடாது. துணிச்சல் என்று சொன்னதும் அது அகங்காரமாக அகந்தியாக மாறக்கூடாது. ஆங்கிலத்தில் சொன்னால் பி போல்ட் அண்ட் பொலைட், உறுதியாகவும் இருக்க வேண்டும், பெருமையாகவும் இருக்க வேண்டும். சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்க முடியாத மொத்தல் குருசியாக இருக்கக்கூடாது. இடியில் கூட தாங்குகிற இரும்பு கோட்டையாக இருக்க வேண்டும். சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் தற்கொலை பண்ணுவது அது மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது போராட்டம், வாழ்க்கை என்பது பூந்தோட்டம். சீமான் சுந்தரம் அவர்களுக்கு தெரியும், அவரோடு ஒரு 40 ஆண்டுகளாக அவர் பயணப்பட்டார். அந்த காலத்திலே அரசியலில் இருந்து தேர்தலில் எல்லாம் போட்டியிட்டார். அது உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமா தெரியாத தெரியாது. அவருக்கு பானை சின்னம் கொடுத்தார். சரிங்களா? கரெக்டுங்களா? சரின்னு சொல்லுங்க. பானை சின்னம் கொடுத்தார். ஆக வலிமையான எதிர்நீச்சல் போட்டேன். ஆற்றிலே போய் பார்த்தால் தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் எடுத்து செல்லும். உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீர் எதிர்த்து செல்லும். கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது இது என்ற வெள்ளம் எடுத்து செல்ல நான் இன்னும் தூசா சரியா, எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது என்று போராடுகிறேன். வாழ்க்கை என்பது பூந்தோட்டம், வேர் பிடிக்கும்படி போராட்டம். அந்த போராட்டம் தான் இருக்கு. முதலில் நமக்குள் ஒரு போராட்டம் நடத்தணும், பிறகு வெளியில் போராட்டம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள் வெளியிலே நமக்குள் தான் இருக்கிறார். நமக்கு முன்னேற்றத்திற்கு எப்படி தடையாக நமக்குள் இருக்கிறார்கள் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற, முறையற்ற நச்சு எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அவர் சிந்தனை காரணமாக இருக்கிறது. என்ற சுபயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். நான் எண்ணங்களே ஏணிப்படிகள் என்ற புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்துக்கு எம் சுபயமூர்த்தி தான் முன்னுரை கொடுத்தார். அவர் என்னிடம் கேட்டார், நான் எண்ணங்களை என்று எழுதியிருக்கிறேன், நீங்கள் எண்ணங்களை ஏணிப்படிகள் என்று வைத்திருக்கிறீர்கள், இது என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு ஏணி இருக்கு, ஏணி அது எடுத்து வச்ச ஏணி படுக்க போட்டா பாட, எடுத்து வச்ச ஏணி படுக்க போட்டா பாட. அதுபோல எண்ணங்களை எடுத்து வைத்தால் முன்னேறலாம், படுக்க போட்டால் நாம் பாராளுக்கு போகலாம். இது ஒரு ஏணிப்படியாகத்தான் இருக்கிறது. எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏணிப்படி, எண்ணங்களே ஏணிப்படி. ஏனென்றால் நமது சிந்தனை தான் செயலாக மாறுகிறது, செயல் தான் பழக்கமாக மாறுகிறது, பழக்கம் தான் பழக்கமாக மாறுகிறது, வழக்கம் தான் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. ஆக நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு நமக்கு நிலையான அறிவு வேண்டும். அறிவு வேண்டும் என்று சொன்னது வள்ளுவர் சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரன். 421வது திருக்குறள் சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரன். அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னால் துன்பம் வராமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு கருவி என்று சொன்னால் அது அறிவு. அறிவு என்பது தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், graduate of yesterday stops learning today will be uneducated tomorrow. நேற்றைய பட்டதாரி இன்று படிப்பதை நிறுத்திக் கொண்டால் நாளை படிக்காத ஆகிவிடுவார். வாசித்தல் என்பது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுவதெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்துவதை மனிதன் என்று பார்க்க வேண்டும். வாசிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வதும், வாகனத்திற்கு எரிபொருள் விருப்ப நேரமில்லை என்று சொல்வது ஒன்றுதான். ஏற்கனவே இருக்கிற எரிபொருளை வைத்துக் கொண்டு நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். இன்னும் பயணப்பட வேண்டும் என்றால் வாகனத்திற்கு எரிபொருள் தேவை. அதுபோல ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து விட்டேன். இதற்கு மேலே நான் வளர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இன்னும் அறிவு வேண்டும். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டு இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய புதிய சிந்தனைகள் வருகிறது. கற்றுக்கொண்டு இருக்கிற பொழுதுதான் படைக்கிற திறமை வர வேண்டும். கற்றுக்கொண்டு என்பது மேலோட்டமாக படிப்பதல்ல,
கற்றுக்கொள்வதில் 6 நிலைகள் இருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதால் சொல்கிறேன். முதல் நிலை அறிதல். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. ரெண்டு வித்தியாசம் புரியுதா? என்ன அறிதல் புரிதல் என்ன வித்தியாசம்? காவலருக்கு பயிற்சி. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல். அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். ஒரு பிச்சை எடுப்போது செல்லாதவரோட போட்டு போய் இருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற போது நீங்க இருக்கக்கூடிய 10 ரூபாயில் புது 10 ரூபாயை கொடுத்தீங்க சொன்னால் உண்மையாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்று படித்துவிட்டு பெற்றோர்களுக்கு சோறு போடாம துரத்தி அளிக்கிறதால படிச்ச பிரயோஜனம் என்ன? படித்ததை வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் புரிந்து கொண்டோம் என்ற அர்த்தம். ஒரு தாய் அந்த காலத்தில் 10 குழந்தைகளுக்கு சோறு போட்டார். 10 குழந்தைகள் சேர்ந்து இந்த காலத்தில் ஒரு தாய்க்கு சோறு போடுவதில்லை. தாய் பசித்திருக்கும் பொழுது நாம் தானம் செய்தால் மானம் போய்விடும். வள்ளுவனை வருகிறார். ஈன்றான் பசிகாண்பானாயும் செய்யற்க சான்றோர் படிக்கும் நிலை. ஒரு தாயினுடைய பசியை போக்குவதை சிறந்த செயல் ஒரு மனித மகனுக்கு மகளுக்கு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட தாயினுடைய பசியை போக்க வேண்டும் என்று சொன்னால் அறமற்ற செயலில், தர்மமற்ற செயலில், நீதியற்ற செயல்களை செய்த அந்த பசியை போக்காது என்று சொல்லுகிற பொழுது தாயினுடைய பசியை போக்குவது எவ்வளவு முக்கியம் என்பார். தாய் என்ற பசியோடு தாய் மொழியையும் தாய் நாட்டையும் தாய் என்று வைத்திருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான செய்தியை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்திக்கணும். இது சொல்லிட்டாங்கன்னா சரியா தப்பா என்று யோசிக்கணும். கம்பர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார், கவிதாசன் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் சிந்தனை தராசில் வைத்து எடை போட்டு பார்க்க வேண்டும். கவிதாசனுடைய சொல்லிவிட்டார் என்றால் அதை வெல்லக்கூடிய கருத்தை நீங்கள் சொன்னால்தான் இந்த சமுதாயம் வளரும். இல்லை என்றால் சமுதாயம் ஸ்தம்பித்து போய்விடும். வாழையடி வாழையாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தோன்றிக் கொண்டிருப்பதால் தான் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய சிந்தனைகளோடு நாம் பயணிக்க முடிகிறது. அந்த புதிய சிந்தனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதனால்தான் கவிஞர் மேத்தா சொன்னார், இந்த பூமியிலேயே புரட்டி போடக்கூடிய நிம்புகோல் கவிதையை நீங்கள் யார் தருகிறீர்கள் என்று கேட்டார். ஆகவே அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அதிலிருந்து ஒரு தெளிவு உண்டாக்குகிறது. வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தேகம் வராத ஒரு தெளிவு உண்டாக்கிவிட்டு அதில் பயணப்பட வேண்டும். ஏன் தெளிந்த அறிவு என்று சொன்னார்? இது பாரதி தான் சொல்லுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதை எண்ணல் வேண்டும், திவ்ய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு. அப்ப தெளிந்த நல்ல அறிவு என்ன? நமக்கு எண்ணம் ஏற்படுகிறது, சிந்தனை ஏற்படுகிறது. என்ன காரணத்தினால் நமக்கு எண்ணம் ஏற்படுகிறது என்றால் தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, சூழ்நிலை காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது, பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் ஏற்படுகிறது, கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது என்று எண்ணத்தை குறித்து ஆராய்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்களுக்கு இருந்த எண்ணம் அவருடைய அணுக்களில் பதிவாகி என்னுடைய மூலக்கூறுகளில் பதிவாகி இருப்பதாக ஆராய்ச்சி சொல்லுகிறார். அதனால்தான் குலவித்தை கல்லாமல் பாகுபடும் என்ற ஒரு பழமொழி சொல்லுகிறார். ஆகவே இந்த எண்ணத்தை நாம் ஆராய வேண்டும். நிலத்திலிருந்து பெட்ரோலையும் டீசலையும் வெட்டி எடுக்கிறோம். அதற்கு பெயர் கச்சா எண்ணெய் என்று பெயர். அதை நேரடியாக வாகனத்தில் ஓட்ட முடியாது. அதை சுத்திகரிக்கிறோம். அதுபோல நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம், தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் தூண்டுதல், இந்த காரணமாக நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் கச்சா எண்ணம் என்று பெயர். அது கச்சா எண்ணெய், இது கச்சா எண்ணம். கச்சா எண்ணெயை நாம் தான் செம்மைப்படுத்த வேண்டும். இதை எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு மதரசி வேதாத்திரி மதரசி அவர்கள் சொல்கிறார்கள். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணம் அது பழக்கத்தால் தெரிந்து போகும். அதாவது எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் ஏன் வருகிறது? இந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் விளைவு என்ன? காரணத்தையும் விளைவையும் ஆராய்ந்து அந்த எண்ணத்தை செயல்படக்கூடிய திறன் மிக்கவர்களாக நம்முடைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு மாணவி ஒரு கவிதை எழுதினார். அப்பா சொன்னார் இன்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் ஆடிட்டராக சொல்லி, ஆனால் இதுவரை யாருமே சொல்லவில்லை ஒரு மனிதராக வேண்டும் என்று அவள் எழுதினார். ஒரு மனிதராக இருக்க வேண்டும். அப்படிதான் வர வேண்டும். என்ன என்று கேட்டால், இந்த காலத்தில் செய்தித்தாளை எடுத்து பார்த்தால் கோவை கிருஷ்ணாவும் நானும் பல முறை படித்து விட்டு நேர்ந்திருக்கிறோம். என்ன என்று கேட்டால், படிக்காத முட்டால் ரயிலில் ஒன்று திரும்பி இருக்கிறார், படிச்சவன் ரயிலுமே திரும்பி. என்ன தந்ததான் இந்த கல்வி?
பாரதியாரே சொல்றாங்க, எந்த நல்லதான் இந்த கல்வி, செலவு கண்டை காயிலும் செல்வது பல்லாயிரம் கீழே சூழ்ந்தது, நன்மை ஏதும் கண்ணிலே 40,000 கோயில்களில் சொல்வேன் சொல்லுகிறார். எந்த காலத்திலும் கல்வி நடைமுறையோடு போவதில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. நம்ம நாட்டில் 3 விதமான கல்வி இருக்கிறது. எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதிக்கு மறந்துறது. எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போனே தூங்க ஆரம்பிச்சது. எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வியை எந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த ஆசிரியர் மாணவர்கள் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய மனதிலை வைத்துக் கொண்டு கூடுவார்கள், போற்றுவார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொண்டாடுகிறோம். இங்க இருக்கக்கூடிய புலவர் அப்பா அவர்கள் எனக்கு 10ஆம் வகுப்பில் ஒரு தமிழாசிரியராக இருந்தார். கவிதாசன் பேசுவது காரணம் அவர்தான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். சின்னத்தடாம் அரசு பள்ளியில் படிக்கும் போது 10ஆம் வகுப்பு பரீட்சை இருந்தது. +2 அப்போ முதல் பேட்ச். நான் வித்யார்த்தியில படிச்சேன். காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் படிச்சேன். கோவை கிருஷ்ணா சிபிஎம் படிச்சேன். இங்கதான் வந்து வகுப்பு நடக்கும். இங்க வந்து இங்கெல்லாம் நடத்துவோம். அது வரலாறு என்னை பற்றி காலடி சூடுகள் என்ற புத்தகத்தை ராசா வேலாயுதம் அவர்கள் எழுதி வருகிறார். ரவிதாசனின் காலடி சூடு தமிழ் மன்றத்தில் நான் செக்ரட்டரியா இருந்து அதெல்லாம் வந்து அப்போ சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து வெள்ளிக்கிழமை கடைசி பாடப்பிரிவு வந்து தமிழ். அப்போ வந்து சனி ஞாயிறு லீவு, எல்லாரும் வந்து வீட்டுக்கு போடலாம்னு நினைக்கிற வைப்பாங்க. நான் அந்த ஹாஸ்டல் இருந்து படிச்சேன். புரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து படிச்சேன். நான் பசி, நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றேன். நான் மழையை எப்படி தாங்கினேன் தெரியுமா? சுபுதம் அவர்கள் நனைந்து கொலைந்து. வெயிலை எப்படி தாங்கினேன் தெரியுமா? காயும் தீயில். பசியை எப்படி தாங்கினது தெரியுமா? பட்டினி கிடந்து. இப்படித்தான் என்னுடைய இளமை காலத்தில் நான் வருகிற போது அவர் தமிழாசிரியராக இருந்தார். 10ஆம் வகுப்பு கடைசி பிரிவுகளில ஒவ்வொரு மாணவனும் பேச வேண்டும். நான் முதல்வரானால், நான் ஜனாதிபதியானால், நான் கவிஞர், ஏதாவது ஒரு தலைப்புல பேச வேண்டும். அப்படியே மாணவர்களுக்கு அப்படியே பேச வச்சு வர்றார். என்னுடைய மணிகண்டன் வந்திருக்கிறார். அவர் மாதிரி அவன் வரும்போது அந்த பிரிவுகளில் நான் பேச வேண்டும். எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு நீ பேசணும், நீ பேசணும். நான் அந்த பக்கத்துல வந்து பெரிய சோளக்காடுல இருந்து பல்ல இல்ல கடல கட்டணங்கள் ஆயிடுச்சு. அந்த சோளக்காட்டுக்குள்ள போய் நான் ஒரு ஒழிச்சுட்டேன். எல்லாம் 2 பசங்க வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தப்போ பெல் அடிச்சிருச்சு. அப்பா தப்பிச்சு முடிச்சுட்டேன். திங்கக்கிழமை முதல் பீரியட் தமிழ். அன்னைக்கு எப்பவும் பேசிட்டு வர மாட்டேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போர் அடிக்கும், பசங்களை பேச வைக்கிறேன். திங்கக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உட்காந்துருந்தா என்ன பேச வைக்கிறேன். அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருந்தா இன்னும் இல்லாம இருக்குது. ஒருத்தர் சொன்னான், நாய்க்கு வண்டி குடிச்சு மரமேறிட்டேன், எப்படி இறங்குறது தெரியல, எப்படி இறங்க பாம்பு இருந்து பயந்துட்டேன். எப்பொழுதும் நிர்பந்தங்கள் உங்களுடைய திறமைசாலியாக மாற்றும். ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆங்கிலம் சொல்றாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், இன்னோவேஷன் சொல்றாங்க. புதுமைகள் படைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கு. அதுபோல உங்களுக்குள்ள படிக்கிற மாணவர்களை கொஞ்சம் தட்டி விடுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவோம். கள்ளமுத்து போட்டுப்பாங்க நிலக்கடை. போயிட்டு வந்தவங்க எதுக்கு நிலமே போட்டாச்சு, அப்ப எதுக்கு நாங்க போய் பார்க்கணும், நீ வா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா நிலத்துல வந்து கடலை விதைச்சிருப்பாரு. சில கடலைகள் எல்லாம் முளைச்சு 2 அறையோட வெளியே வந்து நிற்கும். சில கடலை முளைச்சிருக்கு, ஆனா வெளியே வராம இருக்கும். அதுக்கு மேல மண்ணாங்கட்டி மூடி இது எடுத்துருவாங்க. அப்படியே எடுத்துருவாங்க. அதுபோல மாணவர்களுக்கு சில மடமை இருக்கு, தடைகள் இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதை வந்து தட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மேல வந்துடுவான். உங்ககிட்ட படிச்சு அப்படி மேல வந்துடுவான். உற்சாகப்படுத்துவார். பேராசிரியர் இருக்கா, அவனோட சொல்ல இருப்பான். ஆர்வமோடு இருக்கும். சின்ன விஷயத்தா நீ நல்லா பண்றது ஒரு வேலை அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போய் வெளியே கொண்டாடுவான். எனக்கு மிஸ் கொடுத்தாங்க, சார் கொடுத்தாங்க, மிஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை நீங்க செய்யணும். இதுக்கு ஒரு பெரிய செலவு. எவ்வளவு சம்பவம் வாங்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு இந்த ஒரு மாசம் மோட்டிவேட் பண்ணி பாருங்க. 100 ரூபாய்க்கு என்ன மசல் அப்படின்னா அவன் தெரிஞ்ச காந்தி கூட ஒரு பென்சில் போவாங்க, கேள்விப்பட்டிருக்கு. காந்தி வந்து நிகழ்ச்சி இருக்கும், ஒரு சின்ன குழந்தை எழுதி தீர்ந்து ஒரு பென்சில் கொடுத்துட்டாரு, வாங்கி வச்சுட்டாரு, எங்கேயும் தொலைஞ்சிட்டாரு. மீட்டிங் முடிஞ்சு தொழாத பென்சில் வேணும். அதுதான் அந்த அன்பு, அதுதான் மரியாதை. மற்ற வந்து எப்படி மாறிவிடணும் பார்க்கணும். ஒருத்தர் நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஒரு கவிஞன் எழுதுறேன், எனக்கு செருப்பு இல்லை என்ற கவலை இருந்தது, நடக்க முடியாமல் போய் பார்த்து வரையின. அதுபோல நீங்க வந்து மற்ற விஷயத்துல போய் பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். உதவியை எதிர்பார்ப்பதில் ஆன்மீகம், உதவி செய்வதுதான் ஆன்மீகம். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவுகிற போது நீ ஒரு நல்ல மனிதனாகிறாய். அறிமுகமே இல்லாதவர்களுக்கு உதவுகிற போது நீ இறைவனாகிறாய். ஆகவே எல்லாரும் உதவி செய்யக்கூடிய தாயுடன் படைத்த ஆசிரியர்களை அன்போடு போற்றி வழங்குகிறேன்.
வணங்கி போற்றுகிறேன். வாங்கணும். ஆக அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, தெளிதல் மட்டுமே அறிவு. தெளிதல் என்பது அறிவல்ல, அதை செயல்படுத்துவது மட்டுமே அறிவு. செயல்படுத்த பிறகு மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இந்த 6 நிலைகளில் ஒரு அறிவு வழங்கப்படும். அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், செயல்படுத்துதல், பகிர்தல். அப்போ இந்த நிலையில நம்முடைய அறிவு வளர்த்தோம்னா மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களாக வர முடியும். ஃபர்ஸ்ட் கேரக்டர், 2வது கரேஜ், 3வது காம்பிடன்சி. திறனை வளர்க்கணும். முனை இருக்கிற உச்சிதான் தைக்கும், அதுபோல முனைப்பு இருக்கிற முயற்சி தான் ஜெயிக்கும். அவருடைய முயற்சிகள் தோற்கடிக்கும். உலக வரலாறு எடுத்து பார்த்த 2 விதமான மனிதர்கள் தான் இருக்கிறார். என்ன சொல்றீங்க? 2 பேர் இருக்காங்க. யார் இருக்கா? வென்றவர்கள் இருக்கிறார், வீழ்ந்தவர்கள் இருக்கிறார். வேடிக்கை வாழ்ந்தவன் எந்த வரலாறு இருக்காங்க? அவர் கைதட்டி இப்ப அப்பா பத்தி சொன்னேன். இவர் எங்கன்னா அது முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வித்யாலயத்துக்கு அங்க சேர்த்துட்டாரு. அந்த பேசி போட்டி வந்து அவர்கிட்ட தான் போய் முதல்ல எழுதி வாங்குறது. அந்த எழுதி வாங்குறது எல்லா காரையும் சொல்றேன். புரிஞ்சுதுங்களா? அது சொல்றது வந்து எனக்கு ஒரு வாமப் ஆயிடும். அது சொன்னா அது போலதான் அப்படி ஆசிரியர் கடந்து வரணும். ஏன் அதுக்கப்புறம் அப்புறம் என்னோட ஆசிரியர்கள் அப்படியே பயம் வந்துச்சு. இங்க அதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல வந்து படிச்சேன். கோவை கிருஷ்ணா அதை சொல்லுங்க அங்க வந்து படிச்சேன். அங்க படிச்சும் போது என்னாச்சு, அதுவரை கவிதையில இருக்கு. அங்க வந்து எனக்கு என்னாச்சு, ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து கிருஷ்ணசாமி அப்படின்ட்டு என்னுடைய அரசியல் அறிவியல் துறை படிச்சேன். அரசியல் பரவலுக்கு ஆர்வம் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து இலாசை கந்தசாமி இருந்தார், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில. அவர் வந்து ஒரு கவிதை சொன்னார். அதுக்கு பிறகு அரசியல் பர ஆர்வம் எனக்கு எல்லாம் போயிடுச்சு. அவர் வந்து என்ன கவிதை சொன்னார்னா, பிறந்த குழந்தை பெரிய திருடனாய் வருவார் என்று ஜோதிடம் சொன்னதில் அப்பனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. என்ன நினைக்கலாம்? பிறந்த குழந்தை பெரிய திருடனாய் வருவார் என்று ஜோதிடம் சொன்னதில் அப்பனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அவன் கணக்கு போட்டுக் கொண்டால் எதிர்காலத்தில் மதம் நன்மையாவார். தெரியல. அவர் வந்து வகுப்புல சொன்னார். வகுப்புல சொன்னது என்னாச்சு, நான் வந்து வேண்டாம் முடிவு பண்ணிக்கிறேன். மந்திரி இழந்துட்டார். நல்ல மந்திரி, நல்ல மந்திரி. அப்ப ராஜேஷ் மோகன் சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே நல்லவர்களாக இருக்கணும், வந்தவங்க யாரும் இல்லையா? இப்ப எல்லாரும் வந்தவர்களாக இருக்கிறாங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம எல்லா மட்டும் நல்லவனா தேவை. முதல்ல நம்ம நல்லவனா யோசிக்கிறது முக்கியமான கேள்வி. சரி, அப்படிதான் வந்து அப்ப அறிதல், புரிதல், கேரக்டர், கரேஜ், கான்பிடன்ஸ் இதெல்லாம் உருவாக்குங்க. எழுத வைங்க, பேச வைங்க, முடிஞ்ச வேலை பண்ண வைங்க. ஓரளவு செஞ்சுட்டாங்கன்னா தூக்குடு. அதாவது இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வழக்கமா சொல்லிட்டு இருந்தா முடிஞ்சு எங்க ஐயா கூட்டிட்டு போவாரு, நிலக்கடலை வச்சிருந்து அதுக்கு மேல ஏதாவது கடலை முளைச்சு வரக்கு இல்லாம மண்ணா கட்டிட்டு அதை எடுத்துட்டா வந்துடுற. அது போல மாணவர்களுக்கு ஏதாவது மனத்தடைகள் இருக்கு, அந்த தடைகளை நீங்கன்னா அவங்க மேல வந்துருவாங்க, அதை செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போல தண்ணி எவ்வளவோ போகும். வாய்க்கால் எல்லாம் வந்து தண்ணி போகுதுன்னா தண்ணியில வந்து இந்த இலை குச்சி இதெல்லாம் அடைச்சு தண்ணியை தடுக்கிறது, அதே கூட வேகமா போயிடும். அதுபோல மாணவர்களுக்கு சில தடைகள் இருக்கு, அந்த தடைகளை நீக்கினா மேல முடியுமாங்க. நமக்கு சில தடையெல்லாம் பார்க்கறது. அப்ப கேரக்டர், காம்பிடன்சி, கமிட்மெண்ட், அப்புறம் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி கற்பனை திறன் உருவாக்குறது. இப்ப கற்பனை திறன் நல்லா கல்வி இல்லை. ஏன் இல்லைன்னா, இந்த வேலை ஸ்மார்ட் போர்டு வச்சு நடத்துற போது கற்பனை திறனே வராது. ஏன் வராதுன்னா, இப்ப நான் சொல்றேன், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காருன்னா இங்க இருக்கிற 50 பேர் 50 ராஜா யோசிப்பேன், ஒரே ராஜா யோசிக்க மாட்டேன். வகுப்புல போன ஒரே ராஜா எல்லாரும் 50 ராஜா யோசிப்பாங்க. அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சுன்னு சொன்னா 50 மாணவருடைய மலை 50 விதமான குதிரைகள் இருக்கும். 3 பேர் ஆம்பளைக்கு வாங்க, தலைமாமணி முன்னாடி எடுத்து இங்க வாங்க 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 அழைச்சா நீங்க வர கூட்டீங்க. வாங்க வாங்கக்கூடிய முதுகு பெரும் தமிழறிஞர் அவர்களோட கொஞ்ச நேரம் நான் பணியாற்றின பயன்பட்டேன். எல்லாரும் என்ன செய்ய எல்லாம் ஒண்ணுதாங்க. நீங்களே பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நீங்க என்னோட வேலை செஞ்சா நான் கூட வேலை. ஆக இது எப்படி நடந்தது? அங்க ஒரு ஆசிரியர் வந்து இறந்துட்டாலும் அதுக்கு ஒரு கவிதை எழுதிவிட்டேன்.
எல்லாம் எழுதும் என்ன எழுதுன்னா, நீ திருமணமாகாத தனிமரம் தான் என்றாலும் ஓலை மரம் அல்ல ஆலமரம். இந்த ஓலை மரம் ஆலமரத்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, எங்க ஊர்ல காக்கா சாவடியில் போய் ஸ்கூல் இறங்கி கொஞ்ச நேரம் தோட்டத்துக்கு போகணும்னா உள்ள போகணும். அங்க வந்து இடையில பனைமரம் ஆலமரம் வராது பார்த்தோம். நிறைய பக்கம் தனிமரம் தோப்பாக இருக்கிறவங்க அந்த தனிமரம்னா ஆலமரம் தனிமரம் தான் பயன்படும். ஓலமரம் அப்படின்னா தென்னோட பனோட பயன்படாது. இது எழுதிவிட்ட நீ திருமணம் ஆகாத தனிமரம் தான் என்றாலும் ஓலை மரம் அல்ல ஆலமரம். உன்னுடைய தங்கை நடுவில்தானே அந்த மாணவ குடும்பமே தங்கி இருந்தது. அதற்குள் நீ அஸ்தமாயிதான் எழுதிய கவிதை எல்லாம் கொடுத்து பிரபலமாயிடுச்சு. அதை ஆசிரியர்களை கூட்டாங்க. என்ன ஆசிரியர்கள் எப்படி தூக்குறான்னு பாக்கிறேன். என்னை செதுக்கி ஆசிரியர்கள் என்று புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் இவங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா அப்புறம் வந்து அடுத்தது கிருஷ்ணமால் கல்லூரியில பாரதி நூற்றாண்டு 1952 பேச்சு போட்டிக்காக என்னைய அனுப்பிச்சாங்க. எப்போ வழக்கமா வேற வேலு கிருஷ்ணமூர்த்தி இருப்பார், இன்னொரு இருப்பார், அவங்க தான் போவாங்க. இதுவரை நான் போனதே இல்லை. அன்னைக்கு வந்து 2-3 டைம் பேசும்போது சரி. உடனே வந்து எங்க தமிழாசிரியர் இருந்தாரு பழனிசாமி, அவர் வந்து எனக்கு தேவைக்கு முடிச்சுதான் போராட்டீங்க. இல்ல நாளைக்கு போக போறேன் சொல்லி அது லேடிஸ் காலையில போய் என்னால பேச முடியாது. நம்மளே கூட்டு சொல்லுவோம், கைகால தான் நடக்குது. நீதான் போற இல்லாட்டி வந்து பிரின்சிபால் கிட்ட போராட. அப்பெல்லாம் பிரின்சிபால் கிட்ட போனா பயந்து போகும். நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு. அங்க போய் கிருஷ்ணமால் காலேஜ்ல முதல் நாள் அங்க கல்லூரி போட்டியில பெரிய இடத்துல பேசுறேன். பாரதி நூற்றாண்டு அப்போ பேசுறது. அப்போ வந்து அப்படிலாம் நிறைய நண்பர்கள் வந்தது. அதுக்கு பிஏஜில வேணா சம்பத்குமார் ஏற்று அப்புறம் வந்து லா காலேஜ் வந்தா சுப்பிரமணியம் என்று பலரும் ஆசிரியர்களை அந்த பதிவு ஏற்படுத்துகிறாங்க. அதுபோல உங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க பதிவுகளை ஏற்படுத்தி அவர்கள் சிறந்த மாணவர்களாக வெளியே கொண்டு வருவதற்கு ஆசிரியருடைய பொறுப்பாளர்களை நான் தொட்டு வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். நிறைய பக்கம் ஆசிரியர்கள் கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் கவிதை என்ன கவிதைனா, கற்களை காயப்படுத்துவதாக சிற்பியின் விரல்கள் வெட்டப்பட்டார். கற்கள் எப்படி சிலையாகும், கலைகள் எப்படி உயிர் வாழும். அதுபோல் ஆசிரியர் கண்டிப்பது முக்கியமாக கண்டிப்பால் தண்டிக்க வேண்டும். கற்களை காயப்படுத்துவதாக சிற்பியின் விரல்கள் வெட்டப்பட்டார். கற்கள் எப்படி சிலையாகும், கலைகள் எப்படி உயிர் வாழும். வழிகாட்டுகிற ஆசிரியரை விட வாழ்ந்து காட்டுகிற ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களை அன்போடு பாராட்டி என்னை அழைத்து விருதுகள் கொடுத்து பாராட்டுகிற அன்பு சகோதரர் நண்பர் கோவை கிருஷ்ணா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எதையும் விட மாட்டார். அப்துல் கலாமுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் உடனே கொண்டாடிட்டார். 2002 எண்ணங்களை ஏற்றிப்படுகிறது என்ற புத்தகத்துக்கு 50,000 ரூபாய் பரிசு கிடைச்சு நெய்வேலி புத்தகத்துக்கு. அதை என்ன நடந்து முடியும்னு யோசிக்கும் பொழுது அதை வந்து தமிழ்நாடு கலைஞர்கள் இருக்கிற தமிழ் துறையில டெபாசிட் பண்ணி அப்துல் கலாம் பிறந்த தினத்தை மாணவர் தினமாக கொண்டாட சொல்லி 2002 சொன்னோம். அதுதான் நடந்தது. அப்பொழுது கோவை கிருஷ்ணா அவர்கள் புத்தகம் எழுதினார். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறோம். நிறைய பேர் மாணவர்கள் பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. பிறந்த நாளுக்காக வாழ்க்கை வரும்போது நான் தான் சொன்னேன், உன்ற பிறந்த நாளை நீ கொண்டாடுறது பெருமை இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதில்லை, காந்தி அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதில்லை, நேரு அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதில்லை. புரிஞ்சதை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்று நீ கொண்டாடுகிற பிறந்த தினத்தை எதிர்காலத்தில் உலகமே கொண்டாடும்படியாக வாழுகிற மாணவர்கள் உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி.